இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு அடிஷ்னல் ஒர்க் ஷீட் லெசன் நம்பர் 6 டோட்டல் பலூன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல அடிஷன் ஆட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல ட்ரீயில் எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 பேர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் 5 எழுதிக்கோங்க. இங்கே 2 பேர்ட்ஸ் வந்து பறக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது? 5 + 2 டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 பேர்ட்ஸ். இங்கே ட்ரா அண்ட் ஃபைண்ட் த சம். ஸோ ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் 1 இருக்குது. அப்போ நான் ஒரே ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கிறேன். இங்கே 7 இருக்குது. 1 2 3 4 5 6 7 ஸ்டார்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. சரியா? இப்போ டோட்டலாக நான் இப்போ 8 இந்த இடத்துல வரையணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 8 வரையலாம், இல்லைனா அப்படியே கூட நம்ம விட்டுடலாம். ட்ரா அண்ட் ஃபைண்ட் த சம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரா பண்ணி சம் மட்டும் போட்டால் போதும், ஃபஸ்ட்டு சம் மாதிரி. நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர். ஆட் பண்ணி ஆன்சரை கரெக்டாக எழுதணும். 8 + 1 என்னது? 8 கூட 1 சேர்த்தா எவ்வளோ வரும்? 9 வரும். ஓகே, 9 எழுதிடுங்க. ட்ரா அண்ட் ஆட். ஸோ ட்ரா பண்ணி ஆட் பண்ணோம். 4 அப்படின்னா 4 இந்த இடத்துல வரையணும். 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கே 2க்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டோட்டல் யூஸிங் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி டோட்டல் பண்ணணும். ஸோ 4 இருக்குது. ஸோ இந்த கையில் 4 வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணி அந்த கையில் 4 வச்சுக்கோங்க. ஒரு ஃபிங்கராக க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 4. நெக்ஸ்ட்டு ஹேண்டை கவுண்ட் பண்ணுங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணி 5 6 7 8. ஸோ அவ்வளோதான். 2 கையிலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? 4 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஃபைண்ட் த டோட்டல். இப்போ 5 + 1. இப்போ 5 ஒரு கையில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு கையில் ஒரே ஒரு ஃபிங்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ 5 + 1 என்ன வரும்? 1 2 3 4 5 6. டோட்டலாக 6 ஃபிங்கர்ஸ் உங்ககிட்ட ஓப்பன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக் த அடிஷன் ஃபேக்ட் தட் மேக்ஸ் 7. ஸோ 7 வர மாதிரியான அடிஷன் ஃபேக்ட் எதுன்னு கேட்குறாங்க. 4 + 3 வந்து என்னது? 4 கூட 3 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பாருங்கள். 4 in the mind, 3 in the finger. 4 after அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். 4 after 5 6 7. ஸோ 3 மட்டும் தான் ஃபிங்கர்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். 4 மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 4 ஆஃப்டர்னு கவுண்ட் பண்ணணும். இப்போ 4 in the mind, 3 in the finger. அப்போ 3 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 5 6 7. 4 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணணும். 5 6 7. அப்போ இது எவ்வளோ வருது? 4 + 3 நமக்கு 7 வருது. இங்கே 1 3 இருக்குது. அப்போ 1 in the mind, 3 in the finger. அதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸ். 1 after 2 3 4. ஸோ இங்கே என்ன வருது? 4 வருது. இங்கே 6 in the mind, 1 in the finger. 6 after 7. ஸோ 7. இப்போது அடிஷன் ஃபேக்டில் நமக்கு 7 வரதை டிக் பண்ணணும். ஸோ இதுவும் தான் 7 வருது. ஸோ அதை மட்டும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் டிக் த பிக்கர் நம்பர். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பிக்கர் நம்பரை டிக் பண்ணணும். 6 + 1 என்னது? நம்ம போன சம்மில் பார்த்தோம் பாருங்கள், 7. 5 + 2 நமக்கு என்னது? 7 தான். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டுமே என்னது? சேம் நம்பர். பிகர் நம்பராக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 + 1 வந்து நமக்கு 3. 8 + 1 வந்து நமக்கு 9. 4 + 3 நமக்கு 7. 6 + 3 வந்து நமக்கு 9. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதில் சேமாக ஈக்குவலாக இருக்குது. எதையுமே நம்ம என்ன பண்ணோம்? டிக் பண்ணலை. இப்போ செகண்ட் சம்மில் 3 and 9 இருக்குது. இப்போ பிகர் 1 டிக் பண்ணணும். 9 டிக் பண்ணிட்டோம். இங்கே அதே மாதிரி இங்கேயும் 9 தான் பிகர் நம்பர், 7 விட. அதை டிக் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட். இப்போ 9 வர மாதிரி அடிஷன் ஃபேக்டை இங்கே நம்ம கொண்டு வரணும். ஸோ 6 ஆஃப்டர் நம்பர் 7. கையை ஒரு ஃபிங்கராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. 6க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்கள். 7 8 9. 3 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு. 7 8 9. ஸோ அப்போ 3யை நம்ம 9 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணோம். 9 வந்து 3 ஃபிங்கர்ஸ்லேயே நமக்கு வந்துருச்சு. 7 8 9. அப்போ 3 எழுதிக்கோங்க. அதே மாதிரி 4க்கு அப்புறம் ஒரு ஃபிங்கராக நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லணும் 9 வர வரைக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபிங்கராக ஓப்பன் பண்ணலாமா? 5 6 7 8 9. உங்களுக்கு 5 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். 9 வந்துருச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிடணும். 5. அதே மாதிரி இங்கே 8க்கு அப்புறம் 9. ஒரே ஒரு ஃபிங்கர் தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ 1. நெக்ஸ்ட்டு மேட்ச் பண்ணணும். 2 + 2 எவ்வளோ? 2ஐயும் ஆட் பண்ணால் 4. 1 + 8 எவ்வளோ? நமக்கு 9. 6 + 2 8. இதே மாதிரி ஆடிஷன் பண்ணி பாருங்கள். நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். 5 + 1 வந்து 6.
ரைட் 3 அடிஷன் ஃபேக்ட் டு மேக் 7. ஸோ நம்மளே எழுதணும். 7க்கு அடிஷன் ஃபேக்டர் 2 நம்பருமே நம்மளே எழுதணும். இப்போ நான் வந்து 6 + 1 வந்து 6 கூட 1 சேர்த்தா 7 வந்துடும். அடுத்தது 4 கூட 3 சேர்த்தா நமக்கு 7 வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 7th கொஷின் தெரியுதா மேலே? ஸோ அதுலேயுமே அது அந்த 3 நம்பரை கூட நம்ம அப்படியே 2 நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். 4 + 3 6 + 1, அதில் தான் நமக்கு 7 வந்தது. இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிக்கணும். இப்போ 5 + 2 நமக்கு என்ன வரும்? 7 வரும். 6 கூட 1 சேர்த்தாலும் 7, 4 கூட 3 சேர்த்தா 7, 5 கூட 2 சேர்த்தாலும் நமக்கு 7 தான் வரும். ட்ரா அண்ட் கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணோம். இங்கே எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 4 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 4 இருக்குது. 4க்கு 4 ஃப்ளவர்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. பேலன்ஸ் எத்தனை ஃப்ளவர் இருக்குது அதாவது மட்டும் நம்ம இங்கே வரையணும். 5 ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. 1 2 3 4 5. ஸோ 5 ஃப்ளவர்ஸ். ஃபஸ்ட்டு இதை பார்த்து 4 இங்கே இருக்குது. அப்போ இங்கே 5 இருக்குது. இப்போ 4 + 5 தானே நமக்கு டோட்டலாக 9 வரும். ஸோ அப்போ இது 5. 4 + 5 = 9. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்தது லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் அண்ட் அடிஷன் ஃபேக்ட். இந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம அடிஷன் ஃபேக்ட் எழுதணும். ஸோ நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எழுதலாம். ஸோ இப்போ அடிஷன் ஃபேக்டர் எழுதணும். டோட்டலாக எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ 2, இந்த பக்கம் 4 இருக்குது. 2 + 4 6 தான். இப்படி எழுதலாம். இல்லைனா இப்படி போட்டால் 3 + 3, ரெண்டு சைடும் 3 வருதா? 3 + 3 = 6. அதே மாதிரி இப்போ நம்ம இப்படி போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 4 + 2 = 6. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். 3 + 3 = 6 அப்படின்னு. Next, Ramesh has 3 toys. His father gave him 4 more. How many toys does he have in total? Ramesh கிட்ட 3 இருக்கு, father extra 4 கொடுக்குறாங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 3 + 4 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். 3 + 4 7. நெக்ஸ்ட், ஆர்த்தி added 2 numbers to get 8. ஆர்த்தி வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறாலாம், 8 கிடைக்குதான். வாட் நம்பர்ஸ் could she have added? என்ன நம்பர் ஆட் பண்ணியிருப்பா? நம்ம கிட்ட கேட்குறாங்க. நம்ம வந்து எப்படி வேணாலும் எழுதலாம். இந்த இடத்துல 4 + 4 8 அப்படின்னு எழுதலாம். இல்லை வந்து 6 + 2 8 எழுதலாம். 7 + 1 8 தான், அப்படியும் எழுதலாம். ஸோ எந்த நம்பர்ஸாக இருக்கும்? ஆர்த்தி ஆடட் 2 நம்பர் 8 வர மாதிரி அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். 1 + 7 எழுதிக்கலாம், இல்லை வந்து 3 + 5 எழுதிக்கலாம். எல்லாமே 8 தான், சரியா? இப்போ நான் இந்த இடத்துல 5 + 3 எழுதினேன், சரியா? 5 + 3 8 அப்படின்னு எழுதியிருக்கேன். பிக் யுவர் ஃபேவரட் நம்பர்ஸ் அண்ட் மேக் அ ஸ்டோரி ப்ராப்ளம் யூஸிங் அடிஷன். Priya has 7 balls. His friend gave 2 more balls. How many balls does she have in total? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி ப்ராப்ளம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ 7 + 2 சேர்த்தோன்னா பிரியா கிட்டே 7 பால் இருக்குது, ஃப்ரெண்டு 2 கொடுக்குறாங்க. அப்போ 7 + 2 = டோட்டலாக நமக்கு 9 பால்ஸ் அவகிட்ட இருக்குது. அடுத்தது 17th ப்ராப்ளம். I am less than 4. நான் 4 விட சின்ன நம்பர். when I am added to 1 the answer is 3. who am I அப்படின்னு கேட்குறாங்க. நான் 4 விட சின்ன நம்பரு, நீங்கள் வந்து என்கிட்ட 1 ஆட் பண்ணிங்கன்னா நான் 3ன்னு கிடைப்பேன். அப்போ இது என்ன நம்பர் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எழுதலாம். இப்போ 1 என் கூட, இப்போ நான் தான் அந்த நம்பர், என் கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா நான் 3 அப்படின்னு கிடைப்பேன். ஓகே அப்படின்னு சொல்லுது. ஆன்சர் வந்து 3ன்னு வருவேன். ஆன்சர் வந்து 3ன்னு வருவேன். என் கூட நீங்கள் 1 ஆட் பண்ணிங்கன்னா ஐ ஆம் ஆடட் டு 1. இப்போ என் கூட நீங்கள் 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நான் 3ன்னு ஆன்சர் வருவேன். அப்போ இது என்ன நம்பர் எழுதுனா வரும்? 2 + 1 தானே 3 வரும். அப்போ அந்த நம்பர் யார்? ஹூ ஆம் ஐன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து 2. அந்த நம்பர் வந்து 2. 2 கூட 1 ஆட் பண்ணால் தான் நமக்கு 3ன்னு கிடைக்கும், கரெக்டா? ஸோ அப்போ அந்த நம்பர் என்னது? 2. ஓகே, இப்போ அந்த ஆன்சர் வந்து நமக்கு less than 4 தானே. அந்த 2 வந்து less than 4. 2 கூட 1 ஆட் பண்ணால் ஆன்சர் 3 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் 2 தான். நெக்ஸ்ட்டு, டேக் த கரெக்ட் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். கரெக்டான சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணோம்? டிக் பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸாம்பிளை நம்ம எழுதணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா. இஃப் 1 is added to a number it becomes greater. இப்போ நான் வந்து 1 ஆட் பண்ணுறேன் என் கூட அப்படின்னா நான் வந்து பெரிய கிரேட்டர் நம்பராக ஆகிடுவேன். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் 1 is added to the number it becomes smaller. இது 1 ஆட் பண்ணிங்கன்னா
நான் வந்து சின்ன நம்பர் ஆகிடுவேன். இப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இஃப் 1 is added to a number it become greater. இப்போ நம்ம 1 வந்து ஆட் பண்ணுறோன்னா அந்த நம்பர் வந்து பெருசாகுமா? இப்போ ஒரு நம்பர் கூட 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக இந்த நம்பரை விட பெருசாக இருக்கும். இப்போ இது நம்ம 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 கூட 1 ஆட் பண்ணோன்னா நமக்கு 3 தானே வரும். அப்போ இதை விட கண்டிப்பாக அந்த நம்பர் நமக்கு பெருசாகும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகும், கிரேட்டர் ஆகும். அப்போது இதுவே நம்ம 4 கூட 1 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 5 வரும். ஸோ 1 வந்து ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணால் அந்த நம்பர் என்ன ஆகும்? பெருசாக தான் ஆகும், கிரேட்டராக தான் ஆகும். ஸோ அப்போ இது டிக் பண்ணிவிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். பானு அண்ட் அமுதா ஆர் ஆடிங் நம்பர்ஸ். ஆர் தீஸ் போத் கரெக்ட் வேஸ் டு ஆட்? இப்போது 2 பேருமே ஆட் பண்ணுறாங்களாம். 2 பேருமே கரெக்டான வேஸில் ஆட் பண்ணியிருக்காங்களாம் கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 2 பென்சில், இங்கே 5 பென்சில் எழுதியிருக்காங்க. இங்கே டோட்டலாக 7 எழுதியிருக்காங்க. இங்கே வந்து இவங்க 3 எழுதியிருக்காங்க, இங்கே 4 எழுதியிருக்காங்க, டோட்டலாக 7 போட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது, கேன் யூ கம் அப் வித் அனதர் வே டு ஆட் த நம்பர்ஸ் ஆஃப் பென்சில்? இதே மாதிரி நீங்கள் வேறு வேஸ், இங்கே உங்கள் 2 எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு, இங்கே 3 எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் இருக்கிறத ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 4 எடுக்கிறேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே 4 இருக்குது. அப்போ 4 + 4 வந்து எனக்கு 8 அப்படின்னு வரும். சரியா? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு நம்ம டோட்டலாக 8 இருக்குது, அவங்கக்கிட்ட 7 பென்சில் இருக்குது. நம்ம 8க்கு இப்படி எடுக்கலாம். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 2 எடுத்துக்கலாம், செகண்ட் நம்ம எத்தனை எடுத்துக்கலாம்? 6 எடுத்துக்கலாம். அப்படின்னாலும் நமக்கு 8 தான் வரும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். ஃபஸ்ட்டு இதுக்கு இப்படி நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம், 6 எடுத்துக்கலாம். செகண்ட் இதுக்கு வந்து 2 எடுத்துக்கலாம். ஸோ 8 தான் வரும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ரவுண்ட் போட்டதை ஃபஸ்ட் ரவுண்டில் எழுதணும், செகண்ட் இதுக்கு ரவுண்ட் போட்டதை செகண்ட் ரவுண்டில் எழுதணும். ஸோ டோட்டலாக நமக்கு 8 தான் வரும். இப்போ கரெக்ட் த மிஸ்டேக் மேட் பை அமுதா பண்ண மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ணோம். இப்போ 4 + 3 = 6ன்னு போட்டிருக்கா. 4 + 3 = 6ன்னு போட்டிருக்கா. இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குது? 3 வராது, 4 கூட 2 சேர்த்தா தான் நமக்கு 6 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மிஸ்டேக் அமுதா மேட். இப்போ இப்படியும் எழுதலாம். இப்போ 4 + 3 = 7 கூட நம்ம மிஸ்டேக்கு 7, ஆன்சர் கூட நம்ம 7ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். சர்க்கிள் ஆல் நம்பர் பேர்ஸ் தட் மேக் 9. அன் எக்ஸாம்பிள் ஹேஸ் பீன் கிவன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிள் 9 வர மாதிரியான நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணோம். 8 + 1 9 வருது, 4 + 5 நமக்கு 9, 7 + 2 நமக்கு 9, 6 + 3 நமக்கு 9. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.